தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய செய்கைகளை நம்முடைய வாழ்க்கையில் காண இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதில் முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் எலிசாவை கண்டான். போதுமா? இங்கு எழுதப்பட்டிருக்கிற காரியமானது சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். எலியா தேவனுடைய பர்வதத்திலிருந்து தேவன் அவனோடு கூட சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற ஒரு காரியத்தை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. இங்கு இதை வாசிக்கும் போது கர்த்தர் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி விழுத சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை அவன் கண்டான். ஆமென். இந்த எலிசா எங்கே இருக்கிறான்? எலியா போய் பார்க்கும்போது அவன் செய்து கொண்டிருந்த காரியம் என்ன? 12வது இடத்துல 12வதாக அவன் என்ன பண்ணுறான்? நின்று கொண்டு சேற்றில் ஏர் என்ன பண்ணுகிறான்? ஒழுகிறான். ஆனால் கர்த்தருடைய பர்வதத்தில் எலியாவோடு தேவன் பேசின காரியம் என்ன? நீ போய் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். ஆமென். இதுதான் இந்த 19ஆம் வசனத்துடைய கருத்து. ஆனால் இவன் போய் பார்க்கும்போது இந்த மனுஷன் எங்கே இருக்கிறான்? எலிசா எங்கே இருக்கிறான்? 12 ஏர் பூட்டி 12வது ஆளாக, என்னது 12வது ஆளாக அவன் என்ன பண்ணுகிறான்? உழுது கொண்டு இருக்கிறான். ஆமென். ரன்னிங் ரேஸ் விட்டாங்க. நீ எத்தனாவது இடத்துலப்பா வந்த? நான் 12வது இடத்துல வந்தேன். ரைட். அந்த போட்டியில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க? 12 பேர் கலந்து கொண்டாங்க. ஆமென். ஆனால் இங்கு எலியா அந்த எலிசாவை பார்க்கும்போது அவன் உள்ளத்தில் ஆண்டவரிடத்தில் பேசி ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். நீ போய் என்ன பண்ணு? அவனை போய் பாரு, நான் சொன்ன காரியத்தை அவன் வாழ்க்கையில் செய் என்று ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். ஆனால் அங்கே பர்வதத்தில் ஆண்டவருக்கும் தேவனுடைய மனுஷனுக்கும் நடந்த கான்வர்சேஷன் என்ன? அவனை குறித்து பெரிதான காரியங்களை ஆண்டவர் அந்த தேவனுடைய மனுஷனோடு எலியாவோடு கூட பேசின காரியத்திற்கும் அவன் வந்து பார்க்கிற காரியத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. அவன் பார்க்கும்போது அவன் எங்கே இருந்தான்? கடைசியாக ஒரு ஓரமாக 12வது ஆளாக உடல் முழுவதும் சேரும் சகதியுமாய். ஆமென். எப்படி? சேரும் சகதியுமாய் 12வது மனுஷனாய் அவன் கடைசியாய் ஏற்பட்டு வருகிறதை அவன் காணுகிறான். அவனுடைய உள்ளத்தில் என்ன யோசித்து வந்திருப்பான்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு. ஏன்னா அவன் ஸ்தானத்தில், யாருடைய ஸ்தானத்தில்? இங்கே மிக அழகாய் சொல்லியிருக்கும் 16வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால்
சாபாத்தின் குமாரனாகி எலிசாவை உன் ஸ்தானத்திலே என்ன பண்ணு, உன் ஸ்தானத்திலே. அப்போ எலியானுடைய ஸ்தானம் என்ன? தீர்க்கதரிசி. அப்போ அவனுக்குள்ளாக என்ன இருக்கோ, இப்படி இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஒரு பர்ச்சேஸ் போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு கடைக்குள்ளே போகிறோம். அந்த கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? அந்த கடையை குறித்து யூடியூப்பில் விசாரிப்போம், அதை யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு விசாரிப்போம். நம்முடைய மைண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? அதுபோல் இவன் தேவனுடைய பர்வதத்திலிருந்து இறங்கி வந்து ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, இந்த தேவனுடைய மனுஷன் எலியாவினுடைய ஸ்தானத்தில் யாரை கொண்டு வந்து நிற்கவை? எலிசாவை. பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. நான் கடைசி 16வது வசனத்தில் கடைசியில் நான் வாசிக்கிறேன். எலிசாவை உன் ஸ்தானத்திலே, எலிசாவை உன் ஸ்தானத்திலே என்ன பண்ணு? தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. ஆனால் அவன் பார்க்கிற காரியம் என்ன? எலிசாவை எங்கே பார்க்குறான்? ஆண்டவர் சொல்லி அனுப்பிச்சதுக்கும் அவன் பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் இந்த உலகம் உங்களை பார்ப்பதற்கும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, அவன் இருப்பதோ சேற்றில், ஆனால் பேசப்பட்ட இடமோ பரலோகத்தில், தேவனுடைய பர்வதத்தில். ஆமென், ஹல்லேலூயா. எலியாவிடத்தில் ஆண்டவர் பேசினது எங்கனது? எலிசாவை குறித்து தேவனுடைய பர்வதத்தில் அவன் பேசப்படுகிறவனாய் இருந்தான். ஆனால் அவன் வந்து பார்க்கும்போது அவன் எங்கே இருக்கிறான்? சேற்றில் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை, தேவனால் தெரிந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்க? தேவனுடையவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் மிக அழகாய் சொல்லுகிற ஒரு காரியமானது, இங்கு ஆண்டவர் இந்த மனுஷனை தேடி வருகிறவராய் இருக்கிறார். ஆனால் இதே அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது எலிசாவின் இடத்துல யெகூ வந்து நிற்கிறான். என்ன காரணம்னு, உன்னை என் அரசன் என்ன பண்ணுறான்? ஆபுக்கு வா என்று அழைக்கிறதற்காக அரசன் அழைக்கிறான். ஆனால் அவனிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியமானது, இது 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அவன் மிக அழகாய் சொல்லுகிற ஒரு காரியமானது, உன் ஆகாப்பை என்னை வந்து பார்க்க சொல்லு. என்னது ராஜா தீர்க்கதரிசி சொல்கிறான் அவன் வேலைக்காரனிடத்தில், அவனை என்னவென்று பார்க்க சொல்லு. ஹல்லேலூயா. ஆனால் இவன் எங்கு போய் பார்க்கிறான்? தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனை போய் பார்க்கிறான். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளையாய் இருப்பாயானால் உன்னை தேடி காரியங்கள் வரும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை தேடி காரியங்கள் வருகிறதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது, அவன் இருப்பதோ சேற்றில், ஆனால் அவனை தேடி வருவதோ தேவனுடைய கரம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சேற்றில் இருக்கலாம், ஆனால் உங்களை குறித்து பரலோகம் இன்றைக்கு பேசுகிறதா இருக்கிறது.
ஹல்லேலூயா. நீங்கள் வெறுமையில் இருக்கலாம், இல்லை எல்லாவற்றையும் எழுந்து நிற்கலாம். ஆனால் உங்களை பற்றி பரிந்து பேச என் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் உன்னை குறித்து பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த கால வேளையில் தேவனுடைய பருவதத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கு மிக அழகாய் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவனிடத்தில் ஏதாவது ஒரு காரியம் வேணும்னா அவனை தான் மற்றவர்கள் வந்து பார்ப்பார்கள். ஆனால் பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைப்பாரானால் என் தேவனாகிய கர்த்தர் அவன் இருக்கும் இடத்தில் அவனை வந்து சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கூட நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இந்த காரியம் இன்னும் என் வாழ்க்கையில் இப்படியே இருக்கிறது. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாள் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மிக அழகான ஒரு பாடல் உண்டு. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே அன்றீகத்தில் வேறொரு இல்லை பரனே, வேறொரு தேச்சலை பரனே, நீரெல்லாம் அழுக்கு யாரொன்று ஜீவநாதா, நீரெல்லாம் அழுக்கு நீரே அன்றீக வேறொரு தேற்ற இலை பாரனே, என்று ஒரு தேற்ற இலை பாரனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேற்றில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் கடந்தவனை உலகத்து அன்றைக்கு 700 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் எலியாவை சுற்றி. ஆனால் ஆண்டவர் ஏன் எலியாவிடத்தில் சொல்ல வேண்டும், உன்னுடைய ஸ்தானத்தில் அந்த எலிசாவை கொண்டு வா என்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு ராஜா உங்களுக்காக இன்றைக்கு அவர் இறங்கி வந்து உங்களை அருகாமல் நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தோம், உலகத்தில் எத்தனையோ முதன்மையானவர்கள் இருந்தோம், நம்மை விட ஞானிகள் இருந்தோம், நம்மளை விட பலசாலிகள் இருந்தோம், நம்மளை விட பல மடங்கு பெரிதான மனிதர்கள் இருந்தோம். ஏன் தேவன் நம்மை தேடி வர வேண்டும்? ஆமென். ஏன் தேவன் நம்மை தேடி வர வேண்டும்? மிக அழகாய் 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பைத்தியமானவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நீ எத்தனாவது படிப்பாக வந்திருக்கிற? குடும்பத்தில் நீ எத்தனை பேருப்பா? நான் 10 பேர். வாழ்க்கையில் நீ எங்கே வந்திருக்கிற? இன்னும் 10வது இடத்துலையே இருக்கிற. ஆமென். இன்னும் 2 பேர் என்ன பண்ண சேர்த்து முன்னாடி தள்ளு.
ஹல்லேலூயா. எங்கே இருக்கிற? ஆனால் கர்த்தருடைய கண் யார் மேலே இருக்கிறது? ஆமென். இந்த கால வேளையில் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே தான் நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் யாரை தெரிந்திருக்கிறாரா? பைத்தியமானவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில். ஹல்லேலூயா. நான் பலவீனமான பாண்டங்க, உன்னை தான் தேவன் தெரிந்தெடுக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. நான் பலவீனமான பாண்டை, உன்னை தான் தேவன் என்ன பண்ணுவார்? தெரிந்தெடுக்கிறவளாக வைப்பார். உன்னை தான் எல்லாத்துலையும் என்ன பண்ணுவார்? கடைசியாகவே போட்டு வைப்பார். ஆமென். ஏன் தெரியுமா? நீ என்னதான் முயற்சித்தாலும், நீ என்னதான் ஓடினாலும், நீ என்னதான் உன்னை பலவான் என்று உன்னை நீ எழும்பி நின்னாலும் தேவன் உன்னை பலவீனப்படுத்துகிறவராக தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ பலவீனனாய் இருந்தால் தான் தேவன் உன்னை தேடி வந்து உன்னை பலவானாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் அந்த நேரத்தில் தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது தேவன் ஏன் எலியாவை கொண்டு எலிஷாவை தன் ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டும்? ஆமென். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க. ஏன் ஆண்டவர் உன்னை ரட்சிக்கணும்? ஏன் ஆண்டவர் உங்களை நேசிக்கணும்? ஒரு காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு காரணம். ஏங்க ஆண்டவர் உன்னை நேசித்தார்? நான் அடிக்கடி யோசிப்பேன், சேற்றில் சகதியில் இருந்த என் தேவன் தேடி வந்து என்னை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குப்பையான என்ன, ஞானமில்லாத என்ன. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், எல்லாத்திலும் கடைசியான நபர் எங்கள் குடும்பங்களில், எங்களுடைய சொந்த பந்தங்களில் பார்த்தீங்கன்னா நான் தான். படிப்பில் கம்மி. ஆமென். படிப்பில் கம்மி, எல்லாத்துலேயும் கம்மி. ஆனால் என்றைக்கு ஆண்டவரோடு கூட உறவு வைக்க ஆரம்பித்தனோ, கடைசியில் இருந்த என்னை என் தேவனாகிய கர்த்தர் தேடி வந்தது நிமித்தம் இன்றைக்கு என் தேவன் வைத்திருக்கிற காரியம் மகத்துவமுள்ளதான் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரை பிடிக்கிற போது படிப்பு ஒரே ஒரு டிகிரி, அதுவும் அட்டம் டச்சு டிகிரி. ஆனால் கர்த்தரை இறுதியாக பிடித்த பின்பு இன்றைக்கி எத்தனை இருக்குன்னு எனக்கே சிலது தெரியும், சிலது தெரியலை. ஹல்லேலூயா. எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? கர்த்தர் ஏங்க நம்மளை தெரிந்திருக்கணும்? இந்த கால வேளையில் இன்றைக்கு திறக்கப்படாத கதவுகளை என் தேவனாகிய கர்த்தர் திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ காத்திருந்து சோர்வடைந்த காரியங்களில் பலவீனனாய் இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பலவான் ஆக்குவதற்காக உன்னை பலவீனனாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த எலிஷாவை தேர்ந்தெடுக்கும் போது, எலிஷா ஒரு பெரிய ஜெப வீரரோ வேதத்தில் எங்குமே போட்டிருக்காது, எங்குமே எந்த இடத்துலையும் இருக்காது. அவன் தேவனோடு கூட சந்தரித்தான், தேவனோடு கூட பேசினான், பழகினான், எங்குமே இருக்காது. ஆனால் பாருங்க, தேவன் அவன் மேல் கண் வைத்தார். என்ன கண்? உன்னுடைய ஸ்தானத்தில் என்ன பண்ணு? ஆமென். பிதா குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்புனது நம்மளை அவருடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வருவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவுக்கு அசைன்மெண்ட்டு எலிஷாவை தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்க வைக்க வேண்டும் என்று பிதாவினுடைய அசைன்மெண்ட்டு தான். ஆமென். 15வது வசனத்தை வாசிங்க. 19, 15. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசேக்கலை சிரியாவின் ராஜாவாக என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணி, அடுத்து பின்பு
நிம்சோன் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணு. இவங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணி முடித்த பின்பு கடைசியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? அது அந்த 16வது வசனத்தில் வாசிங்க பாருங்க, வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பாருங்க, யெகூவை அபிஷேகம் பண்ணின பின்பு அடுத்து யாரை சொல்றாரு ஆண்டவர்? சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் வை. ஆமென். ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கும் அவனுடைய ஸ்தானத்தில் கொண்டு வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுவதற்கும் ஆண்டவருடைய ஸ்தானத்தில் ஒரு மனுஷனை, அதனால தான் பாருங்கள், பிதா குமாராகிய தேவனை இந்த உலகத்தில் அனுப்புனது எதற்காக அவர் அனுப்பினார்? இந்த மனு குலத்தை ரட்சிக்கப்படும்படியாய். ஆமென். எதற்காக ரட்சிப்பை கொண்டு வந்தார் பாருங்க. ஆதாமினால ஆண்டவர் தன் சாயலை இழந்தது நிமித்தம் தன் ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் சிலுவையில் அறையப்பட்டு பரிசுத்த ஆவியானவராய் உயிரோடு கூட அவர் உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கு அவருடைய சாயலாய் நம்மோடு கூட அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் செஞ்ச ஒரு காரியம். எலிசாவின் இடத்துல ஆண்டவர் சொன்ன அசைன்மெண்ட் என்னது? முதல்ல நீ எங்கே போ, முதல்ல எங்கே போ. 15வது வசனத்தில் எங்கம்மா ஆண்டவர் முதல்ல அனுப்புகிறாரு? தமஸ்கு வழியாய் போய் எங்கே போ சொல்கிறார் ஆண்டவர்? ஆகாசில் என்னவாய் அபிஷேகம் பண்ணு, ராஜாவாக, சிரியாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 2வது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அங்கேருந்து நேராக போய் எங்கே போக சொல்கிறாரு? 16வது வசனத்தை எங்கே போக சொல்கிறாரு? யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. இதெல்லாம் முடித்த பின்பு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதெல்லாம் முடித்த பின்பு நீ எங்கே போ, சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில். யார் ஸ்தானத்தில்? உன் ஸ்தானம். ஆனால் இவன் முதல்ல எங்கே போகிறான்? முதல்ல எங்கே போகிறான்? சத்தமாக சொல்லுங்களேன். முதல்ல யாரை போய் பார்க்குறான்? ராஜாவை பார்க்குறானா, இல்லை தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷனை போய் பார்க்குறானா? சொல்லுங்களேன். ராஜான்னு சொல்கிறவங்களாம் கரங்களை தூக்குங்க. ராஜாவை போய் பார்த்தான்னு சொன்னவங்களாம் கரங்களை தூக்குங்க. சரி, தேவனுடைய மனுஷன் எலியாவை போய் பார்த்தேன்னு சொன்னவங்களாம் கரத்தை தூக்குங்க பார்க்கலாம். எலியாவா எலிசாவா? எலிசாவை போய் பார்த்தோங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் போய் பார்த்தது முதல்ல யார் தெரியுமா? தன்னுடைய ஸ்தானத்தில் நிற்க வைக்க சொன்ன தேவனுடைய புத்திரனை போய் பார்க்க அவன் கடந்து சென்றான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, அவன் செய்த காரியம். ஆண்டவருடைய பருவதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ராட்சாக்கள்லாம் போய் பார்த்து முடித்த பிறகு என்னப்பா பண்ணு, நீ நேராக போய் எலிசாவை என்ன பண்ணு, உன்னுடைய ஸ்தானத்தில் என்ன பண்ணு, ஆமென், உன்னுடைய ஸ்தானத்தில் அவன் என்ன பண்ணு, நிற்கவே. ஹல்லேலூயா. ஆனால் அவன் எலிசாவை காண சென்ற போது அப்படியே அவ்விடவிட்டு பொருட்டு பாருங்கள், குமாரனாகிய எலிசாவை கண்டான். 2வது பாகம் 19ஆம் வசனத்தில் வாசிங்க. அவன்
12 ஏர் பூட்டி ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஆண்டவர் அப்போ அவன் போய் என்ன பண்ணியிருக்கணும்? அபிஷேகம் பண்ணுறது என்னன்னு சொல்லியிருக்குது வேதத்தில். அபிஷேகம் எப்படி பண்ணுவாங்க? தைல குப்பியில் என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் எடுத்து மேலே ஊற்றி என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுகிறான்? தன் மேல் உள்ள சால்வையை எடுத்து அவன் மேல் போட்டுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தன் மேலே உள்ள அந்த சால்வை எடுத்து ரட்சிப்பும் என்னும் போர்வையாய் நம்ம மேலே என்ன பண்ணியிருக்காரு? போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. போட்டிருக்கிறாரா இல்லையா? டவுட்டாகவே யோசிக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அநேகரை உங்களுடைய ரட்சிப்பையும் உங்களுடைய ஆண்டவர் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அழைப்பு என்னன்னே தெரியாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கி தெரிந்து கொள்ளுங்கள். அத்தனை பேர் இருக்கும்போது ராஜாவை தேவன் அபிஷேகம் பண்ண சொல்லும் போது அவன் யாரை போய் பார்க்கிறவனாக இருக்கிறான்? ஹல்லேலூயா. தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷனை அவன் போய் பார்க்கிறவனாக. ஏன்னா அவன் ஸ்தானத்தில் ஆண்டவர் ஏன் நம்மளை தேடி வந்தார்னா, பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்புனது நம்மளை எப்படி பார்க்கணும்னு ஆண்டவர் இயேசுவின் ஸ்தானத்தில் நம்மளை பார்க்கிறதா இருக்கிறார். இயேசுவின் ஸ்தானம்னா நம்ம கடவுள் அல்ல. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவரை கண்டு பிசாசு என்ன பண்ணுச்சு? நடுங்கினது. ஹல்லேலூயா. அவர் மூலியமாக அநேகர் என்ன பண்ணப்பட்டார்கள்? சுகமாக்கப்பட்டார்கள். அப்போ அந்த சால்வையானது, அந்த ரட்சிப்பின் சால்வையானது உனக்குள்ளாய் வரும்போது, உன்னை காணும் போது பிசாசு என்ன பண்ணணும்? சத்தமா நடுங்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கு ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை அனுப்புகிறார். அப்போது ஆண்டவர் பருவதத்தில் தேவனுடைய மனுஷன் எப்படியெல்லாம் காரியங்களை பேசியிருப்பான். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணின பின்பு அடுத்த காரியம் என்ன சொல்கிறாரு? நீ போய் இந்த மனுஷனை பார், அவனை உன் ஸ்தானத்தில் என்ன பண்ணு? கொண்டு வந்து நிற்கவை. அவன் ராஜாவை பார்க்க போகவில்லை, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷனை பார்க்க சென்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாகிய உங்களை தேடி என் தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரணமானதல்லங்க. தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுவது சாதாரணமானதல்ல. அதனால தான் ஒவ்வொரு மனுஷனும் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று இயேசு மிக அழகாய் நிக்கதேமுக்கு சொல்லியிருப்பார். ஆமென். நிக்கதேமு என்பவன் யார்? அந்நிய மனுஷனா இல்லை. அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன், வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அறிந்தவன். அவன் தேவனை இருட்டோடு என்ன பண்ணுறான்? பகலில் போய் பார்க்கல, யாருக்கும் தெரியாமல் போய் பார்க்கிறான். இயேசு ராஜா அவன்கிட்ட சொல்லுகிற ஒரு காரியம், நீ மறுபடியும் பிறக்கணும். ஏங்க அந்த வார்த்தை அவர் சொல்லணும்? அவனுக்கு எல்லா காரியங்களையும் தெரியும். அவன் எல்லா வேத காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் ஆண்டவராக இயேசு அவனை பார்த்து சொன்ன காரியம், நீ மறுபடியும் பிறக்கணும். அப்போ மறுபடியும் நீ பிறந்திருப்பாயானா தேவனுடைய சால்வை உன் மேல் வந்து விழுந்திருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இதுதான். பாருங்க, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் இங்கே பாருங்க, 18ஆம் அதிகாரத்தில் அதில் மிக அழகாய் சொல்ல, ஒபேதியாவை கிட்ட சொல்லி அனுப்புகிறான். தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், உன் ராஜாவை ஆபுக்க என்ன வந்து பார். ஆமென். கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளாக இருக்குமானால் இந்த தைரியம் உங்களுக்குள்ளாக வருங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆகாபுக்கு யாரு? அவன் ராஜா. அவனை தான் இவன் போய் பார்க்கணும். ஆனால் இவன் சொல்லி அனுப்புகிறான், ராஜாவை என்ன வந்து பார்க்க சொல்லு. 18:6 வாசிங்க. நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும், வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 18:6. அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி பகுத்து கொண்டு ஆகாபூர் வழியாகும் போனார்கள். ஒபேதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். ஹல்லேலூயா. அவன் இவனை இன்னான் என்று அறிந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்பதற்கு அடுத்த வசனம் வாசிங்கம்மா. நான் தான், இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு என்ன பண்ணு சொல்லு. ஆனால் இவனுக்கு கட்டளை என்னது? ஒபேதியாவுக்கு கட்டளை என்னது? நீ இந்த மனுஷனை பார்த்தினா, யாரை பார்த்தினா? எலியாவை பார்த்தினா என்ன பண்ணு, என்கிட்ட கொண்டு வா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நீ உன் அரசனை ஆகாப்பை என்ன ரதத்தில் போகிறவனை வந்து என்ன பண்ணுறான்? பார்க்க வைக்கிறான். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. நீ போய் யார் வாசலையும் தட்ட தேவையில்லை. உன் வாசலை தட்டுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் நாட்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, எலியா என்ன பண்ணான்? நேராக ராஜாங்களை போய் அபிஷேகம் பண்ணல, நேராக எலிசாவை போய் பார்த்தான். ஹல்லேலூயா. யாரா அவன்? என் ஸ்தானத்தில் நிற்க வைக்க சொன்னது யார்? அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? இன்றைக்கு பிதாவாகிய தேவன் குமாரனை எதற்காக திரும்ப அனுப்பினார்? நீ போய் அவனை என் பிள்ளையாக இருக்கிற அவனை உன்னை போல உன் ஸ்தானத்தில் நான் அவனை நிற்க வைக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தாங்க இயேசு நீங்கள்லாம் யாருன்னு பார்ப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, என் இயேசு என்னை பார்க்க பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அனுப்பி பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். நீ பெற்றிருக்கிற ரட்சிப்பு என்பது சாதாரணமானதல்ல. ஆமென். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாங்க. ஏங்க ஆண்டவர் நம்மளை மட்டும் அழ வச்சு பார்த்து அதுக்கப்புறம் கையில் தராரு? யோசித்து பாருங்க. ஒரு காரியம் கிடைக்கிறதுக்குள்ள அதனால்தான் மிக அழகாக, ஐயோ ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்களே, எனக்கு ஒன்றும் இல்லையே, அவனுக்கு வெறும் தைல குப்பி. ஆனால் உனக்கு என் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சால்வையின் மேல் ஆரம்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தம் சாயலா தேவன் மனுஷனை தம் சாயலாய் அவர் படைத்தார். இன்றைக்கு நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் ஏன் இவ்வளோ பிரச்சனை? ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. பிரச்சனையே இல்லைன்னா ராஜாவின் அபிஷேகம்தான். ஆமென். ஒரு நாள் ராஜா இருப்பான், அவன் மறைந்து போயிடுவான். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் காலத்துக்கும் அந்த அபிஷேகமானது தலைமுறைக்கும் ஊற்றப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவின் அபிஷேகம் வேணுமா? தேவனுடைய சால்வும் மேலே வந்து விழணுமா? ஆமென். ராஜாவின் அபிஷேகம் ஒரு நாள் என்ன பண்ணிடும்? ஆட்சி கவுந்துடும். ஆனால் தேவனுடைய சால்வை இருக்கு பாருங்க, அந்த சால்வை பரிசுத்த ஆவியானவரால் நீ நிரப்பப்படும் போது உனக்குள்ளாக ஊற்றப்படுகிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அபிஷேகமும்
சந்ததி சந்ததியாய் அந்த அபிஷேகம் ஊற்றி கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மாதிரி அபிஷேகங்கள் வேணும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். ராஜாவின் அபிஷேகம் வேணுமா? இல்லைனா இந்த உலகத்தை ஆண்ட ராஜாவினுடைய அபிஷேகம் உனக்குள்ளாக வேணுமா? ஆமேன். ராஜாவின் அபிஷேகம் தந்துடுவார். அது ஒரு சில காலம்தான். அது என்ன ஆகிடும்? ஒரு நாள் அது மாறிடும். ஆமேன். ஒரு நாள் மாறிடும். ஆனால் ராஜாதி ராஜாவினுடைய சால்வம் மேலே விழுமானால் உன்னோடு கூட முடிவதில்லை. உன் சந்ததி சந்ததி மேல் அவருடைய ஆவியை ஊற்றுகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்லி எல்லாத்தையும் காட்டி என்ன சொல்கிறாரு? சந்ததி சந்ததியாய் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. சந்ததி சந்ததியாக. பாருங்க, அடிக்கடி நான் யோசிக்கிற ஒரு காரியம் இதுதான். அவ்வளவு தீர்க்கதரிசிகள் இருந்தோம், ஏன் ஆண்டவர் எலியாவினிடத்தில் எலிசாவை போய் உன்னுடைய ஸ்தானத்தில் நிற்க வைக்க வேண்டும் என்று? ஆமேன். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், அத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் பாருங்க, இந்த 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:20 வாசிப்பில். ஆனால் இங்கே மிக அழகாய் சொல்லி இருக்கும். அப்பொழுது அவன் எலியாவின் பிறகே ஓடி போதும். பாருங்க, சால்வையே போடுகிறான். எலியா எலிசாவின் மேல் என்ன பண்ணுகிறான்? சால்வையை போடுகிறான். போட்டு முடித்த பின்பு அவனிடத்தில் ஒன்றும் என்ன பண்ணவில்லை, ஒன்றும் பேசலை. அவன் எதுவுமே பேசலை. ஆனால் பேச வேண்டியவர் அவனுடைய இருதயத்தில் பேசினார். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் முடித்துட்டு அந்த கடைசியில் என்ன வாசிங்கம்மா? அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வை போட்டான். அது 19:20 நீங்கள் வாசிக்கும் போது, அதற்கு பின்பு வாசிங்க வாசிங்க. எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். அதற்கு பின் பாருங்க என்ன சொல்கிறா? எனக்கு உத்தரவு கொடும், என் தகப்பனையும் என் தாயும் போய் நான் முத்தம் செய்துட்டு வருகிறேன் என்று. அவன் முத்தம் செய்யும் போது அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கோ? தகப்பன் தாய் மேலே இருந்திருக்க இல்லைங்க. அந்த சால்வையின் அன்பு அவனை இழுத்து கொண்டே இருந்தது. ஏன்னா எலியா எலிசாவின் மேலே போட்ட பின்பு ஆண்டவர் எனக்கு சொன்னார், நீ இதை பண்ணு அதை பண்ணு, எதுவுமே சொல்லலை. அவன் மேல் சால்வை விழுந்தது. அவன் தேவனுடைய அன்பினால் இழுக்கப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் மேல் ரட்சிப்பின் என்னும் சால்வை விழுந்த பின்பு உன்னுடைய நேசமானது உலகத்துக்குரியதாக இருக்கிறதா, தேவனுக்குரியதாக இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று சபையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பேசுவது நான் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட சால்வை உன் மேல் விழுந்த பின்பு மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவன் மேல் சால்வையை போட்டவுடன் அவன் என்ன பண்ணான்? எலியா என்ன பண்ண? எலிசா என்ன பண்ணுறான்? எலியாவை பின்தொடர்ந்து போய் நான் என் தகப்பனையும் என் தாயும் முத்தமிட்டு வருகிறேன் சொல்லும் போது கூட அவன் தன் தாயின் தகப்பனை முத்தமிட்டானே ஒழிய அவன் தாயின் தகப்பன் இடத்துல என்ன பண்ணலை, கேட்கல. ஆமென். எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறான்? மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நிலைத்துக்கொள் என்றான். ஹல்லேலூயா. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியாக 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் எழுந்து எலியாவுக்கு பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு ராஜா நம் மேலே போட்ட சால்வை போட்ட பின்பு நாம் அவரை பின் செல்லுகிறோமா? இந்த கால வேளையில் தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள், தேவனை உன் வாழ்க்கையில் நீ அவரை பின்தொடர்கிறாயா?
இல்லை இந்த உலகத்தின் காரியங்களுக்கு உன் கால்கள் பின் தொடர்கிறதா? அவன் எல்லாவற்றும். அதான் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையானது 1 கொரிந்தியர் 13 சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இயேசுவின் அன்பு பாருங்க. அந்த மனுஷன் எலிசாவின் மேலே அவன் சால்வையை போட்டவுடன் அந்த அன்பு அவனை என்ன பண்ணுச்சு? இழுத்தது. ஏன்னா ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன தெரியுமா? அவன் ஸ்தானத்தில் அவனை கொண்டு வர வேண்டும் என்றால் தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளாக ஊற்றும் போது அவன் எப்படி இருப்பான்? அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலக காரியத்தை வெறுத்து இயேசுவின் சிலுவையை தாங்கக்கூடிய இருதயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய ரட்சிப்பின் சால்வையை மேலே போட்டிருக்கிற அந்த நோக்கம், அவருடைய அன்பு பாருங்க. எலிசாவின் மேலே சால்வையை போட்ட பின்பு அவன் திரும்பி போனான். அவனை பின்தொடர்ந்து வந்தான். ஆமென். ஏன் பின்தொடரணும்? கர்த்தருக்காக உன்னை ஒப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் இன்றைக்கு நீ எதை பின்தொடர்ந்து ஓடுகிறாய்? உன் வாழ்க்கையில் எதை நோக்கி நீ ஓடுகிறாய்? கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து வாழுகிற நீ கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராய் நடந்து வருகிறாயா? இல்லை கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு தூரம் ஓடுகிற வாழ்க்கையை நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா? ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவை அபிஷேகம் பண்ண போகவில்லை, ஆனால் ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை தன்னுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வருவதற்கு அவனை அபிஷேகம் பண்ண அவன் கடந்து செல்லுறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது பைத்தியமான நம்மளை ஏங்க தேவன் தெரிந்து கொள்ளணும்? பலவீனமான உன்னையே ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும். ஞானம் இல்லாத உன்னையே ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும். வெறுமையாய் வறுமையில் வாழுகிற உன்னையே தேவன் தெரிந்து கொள்ளணும். உலகத்தில் எல்லாரும் ஒதுக்கப்பட்ட உன்னையே என் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளணும். இந்த சமுதாயம் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிற உங்களையே என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். யோசித்து பாருங்க. தேவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? அவன் வஸ்திரத்தை அந்த சால்வையை போட்ட பின்பு அவன் பின்தொடர்ந்தான். தேவன் ரட்சிப்பு என்னும் சால்வை உனக்கு மேல் போட்ட பின்பு நீ யாரை பின்தொடர்ந்து வருகிறாய்? உன் வாழ்க்கையில் யாரை பின்தொடர்ந்து ஓடுகிறாய்? ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள்? ஏன் உன் வாழ்க்கையில் கண்ணீர்கள்? ஏன் உன் வாழ்க்கையில் சமாதானமற்ற காரியங்கள்? ஏன் உன் சொந்த வாழ்க்கை ஏமாற்றப்பட்டு இருக்கிறது? தேவன் போத்தின அந்த சால்வையை, தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கை நீ வாழுகிறாயா? இந்த கால வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to Jesus, glory to you Lord. ஹல்லேலூயா. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது, அவன் எல்லாவற்றையும் முடித்த பின்பு அவனை பின்தொடர்ந்து சென்றான். இந்த கால வேளையில் கூட எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் ஏங்க இன்னும் அதை பின்தொடருகிறோம்? என்னை ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ரைட். ஆனால் உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் நீ ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறாயா? இந்த காரியங்களெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தான் நீ ஒதுக்கி வந்திருக்கிற. ஆனால் நீ சமுதாயத்தில் நடக்கும்போது இயேசுவை எந்த அளவுக்கு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அவன் எல்லாவற்றையும், ஆடு மாடு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த சால்வை அவன் மேலே விழுந்தவுடன் அவன் பின்பதாக கடந்து சென்றான். ஆண்டவர் நம்ம இடத்துல ஒவ்வொரு இடத்துல ரட்சிப்பு அதுக்கு தாங்க தந்தார். அவருடைய எதிர்பார்ப்புலாம் என்ன தெரியுமா? பிதாவினுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? குமாரனை போல என் பிள்ளைகள் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவராய் நான் அனுப்பினேனே,
அந்த பரிசுத்த ஆவியானவராய் அவருக்குள்ளே இருந்ததை நான் காண வேண்டுமே என்று. அப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஈரே ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இத்தனை மகத்துவமுள்ள, இத்தனை மகத்துவமுள்ள பரலோகில் யாருண்டு? இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு கிருபை ஆச்சரிய கிருபை ஆச்சரியம். எத்தனை மாதயவு தம் கிருபை ஆச்சரியம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வேதத்தில் அழகான ஒரு காரியம் உண்டு. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எவர்களை முன்குறித்தாரோ ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறாராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்குறித்திருக்கிறவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார் என்றால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? அவர்களை தம்முடைய போதும். நீங்கள் யாருக்கு ஒப்பாக இருக்கிறீங்க? குமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது சாதாரணமானதல்லங்க. தேவனோடு வாழுகிற வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் சால்வையோட அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னொரு முறை நான் சொல்றேன், தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு எப்படி இருக்கிறாரா? நீங்க யாருக்கு ஒப்பா இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை பார்க்கும்போது அநேகர் சொல்ற தேவ பிள்ளைகள் என்று. ஆமென். இன்னைக்கு மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லணும் என்ன பிள்ளைன்னு, இவங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஏன்னா சாயல் யார் சாயலா இருக்குது? உங்களுக்குள்ள இருக்குதா? இந்த கால வேளையில் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நம்முடைய செயல்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பாவனைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், தேவனுடைய பருவத்தில் நம்ம எப்படி அமர்ந்திருக்கிறோம்? தேவனுடைய பருவத்தில் தேவனை பார்க்க வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு குட்டி பரலோகத்தை தேவனுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆமென். ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவன் போலங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன் ஸ்தானத்தில் தன் சாயலாய் நிற்க வைக்கிறவனை தான் அவன் முதல்ல தேடி போனான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். தம் சாயலா, குமாரனின் சாயலாய் தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்காரு? உன்னை மறுரூபமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் மிக அழகாய் எபேசியர் 5:12 சொல்லுகிறது,
கிறிஸ்துவை போல வாசிங்க எடுத்தவங்க. நம்ம யாரை போல? 5:12 ஆகையால் அவர்களால் ஒளிப்பிடத்தில் இல்லை 5:1-2 வசனம், மன்னிக்கவும். ஆதலால் நீங்கள் யார் போல? யாருக்கு பிரியமான பிள்ளைகள்? யாருக்கு பிரியமான பிள்ளைங்க? தேவனுக்கா இல்லை தேவதைகளுக்கா? தேவனை வணங்குறவர்களுக்கா இல்லை தேவதைகளை வணங்குறவர்களுக்கா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிங்க. தேவனுடைய வார்த்தை வரும்போது அப்படியே ஜெபித்து கொண்டே உள்ளே வாங்குங்க. தேவன் உங்களோடு கூட பேசுவா. ஆமென். யாருடைய பிள்ளைகளாக உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு? முதல்ல என்ன ரோமரில் என்ன சொல்கிறாரு? குமாரனுடைய சாயலாய். ஆமென். உங்களை யாருடைய சாயலாய் தேவன் தெரிந்திருக்கிறாரு? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சால்வை வேணுமா கிரீடம் வேணுமா? இந்த உலகத்தில் கிரீடம் வேணும்னா உண்டு. அது உன்னை எங்கே கொண்டு போகும்? நரகத்துக்கு கொண்டு போகும். ஆமென். ஜீவ கிரீடம் வேணும்னா சால்வை நம்ம மேலே விழணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய், ஹல்லேலூயா, சுகந்த வாசனையாய். நம்ம அடிக்கிற சென்ட் இல்லை, நமக்குள்ளார இருக்கிற அபிஷேகம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுங்க? யாருக்கு சுகந்த வாசனையாக இருக்கணும்? பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட பந்தா காட்டுறதுக்கு இல்லை. நீ இவ்வளோ தான் பேசுவேன், நான் பேசுகிறேன் பார், அது இல்லை. அது நாரிடும். ஒரு நாள் ஒரு பேய் வந்து நடுவில் நிச்சுனா முடிஞ்சு போச்சு கதை. பேய் இங்கே இருக்குதுன்னா நம்ம வெளியில் நின்றுருப்போம். போன்னு கத்தின்னு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா அந்த அபிஷேகம் உள்ளுக்குள்ளே எப்படி போகுது? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கைகளும் பலியுமாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, ஹல்லேலூயா, நீங்களும் தேவனுடைய அன்புல. என்ன அன்புல? உலக பிரகாரமான அன்பு. ஒரு நாள் உன் முடிய உன் சட்டையை பிடிச்சிரும். ஆமென். ஏன்னா நீ அவனோட ஒத்து போகலன்னா உன் சட்டையை என்ன பண்ணிடுவாங்க? பிடிச்சிடுவாங்க. ஆனால் தேவனுடைய அன்பு உனக்குள்ளாக இருக்குமானா என்ன பண்ணும்? சட்டையை பிடிக்காது, சாட்டையை எடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சால்வை என்பது தேவனுடைய சால்வையே அவர் குமாரனின் சாயலாய் உனக்குள்ளாக என்ன பண்ணியிருக்காரு? அவர் பிரதிபலித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறது முக்கியம் இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கான தேவனுடைய காரியங்கள் சாயல், தேவனுடைய பிள்ளையாய் நீ வாழுகிறாயா என்பது தான் தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியமானது பாருங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இன்னொரு முறை முதல் வசனம் வாசிங்க. எப்படியா நம்ம கிறிஸ்துவை தேவனை பின்பற்றுவது போல. ஆமென். நான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. ஆபிரகாம் யாரு? இயேசுவை போல நான் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை போல மாறினால தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமு ஒரு உதாரணம். ஆனால் இயேசுவை போல மாறுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வேணுங்க. ஆமென். அதனால தான் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது. அப்படி தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு, ஆமென், ஹல்லேலூயா, அவர் எப்படி உகந்த வாசனையாய் மாறினாரோ அதுபோல் நாம் உகந்த வாசனையாய் மாறணும்னா நம்ம உறவு தேவனோடு கூட பலப்பட வேண்டும். ஆமென். நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுடுறேன். நேரம் இல்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். ஆனால்
இந்த காரியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இங்கு இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது இங்கு 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 4ஆம் வசனம், 6ஆம் வசனத்தை குறித்து பார்க்கும்போது இங்கு எலியாவை தேவன் சுழற்காற்றிலே எடுப்பதற்காக அவனை என்ன பண்ணுகிறாரு, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு உன்னதமான ஒரு நேரம். ஆனால் இங்கே நடக்கிற ஒரு காரியம் என்னது, இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எலியாவை ஆண்டவர் சுழல் காற்றில் எடுக்க போகிற ஒரு உன்னதமான நேரம் வந்துடுச்சு. எலிசா கூட தான் இருக்கிறான். ஆனால் பாருங்க, ஆண்டவர் எலியாவிடத்தில் சொன்ன காரியம் உன்னுடைய ஸ்தானத்தில் அவனை என்ன பண்ணு, நிறுத்துன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, அனுப்புகிறார். ஆனால் இந்த எலியாவுக்குள்ளே என்ன இல்லை, எலியாவுக்குள்ளே என்ன இல்லை, சத்தமாக சொல்லுங்கள், எலியாவுக்குள்ளே என்ன இல்லை, அந்த எண்ணம் இருந்ததா இல்லையா, இருந்ததா இல்லையா, இருந்ததா இல்லையா? சீக்கிரம் டைமாக நான் குயிக்காக முடிக்கணும். நீங்கள் பேசாமல் நான் விடுற மாதிரியே இல்லை, சும்மா சர்ச்சுக்கு அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடணும். ஆமே, ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். ஆலயத்திற்கு வந்தா எலியாவுக்குள்ள என்ன இல்லை, என்ன இல்லை, இல்லை. அவன் ஸ்தானத்தில் ஆண்டவர் சொன்னது, உன் ஸ்தானத்தில் அவனை கொண்டு வா, உன்னை போல நான் அவனை பார்க்க வேண்டும். எல்லாம் கொண்டு வந்து கடைசியாக நிற்க வச்சுட்டாங்க. ஆனால் என்ன பண்ணலை, அவன் ஸ்தானத்தில் நிற்க வைப்பதற்கு அவனை என்ன பண்ணலை, அவன் நிற்க வைக்கல, பரிசுத்த ஆவியானவரை அவன் நடுவில் அசைவாட வைத்தான். ஹல்லேலூயா. எப்படி அசைவாட வைத்தான்? ஆமென். ஹல்லேலூயா. எப்படிங்க வைச்சிருக்க முடியும்? பாருங்கள், 4ஆம் வசனத்தில் எலியா எலிசாவை பார்த்து சொல்லும் போது ஒரு காரியம், அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்று சொல்லும் போது, 2வது வசனம், பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்று அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். பாருங்க, எலியாவினுடைய வாஞ்சை ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் அவன் நிறைவேற்றி கொண்டு வந்து நிற்க வச்சுட்டான். ஆனால் எலிசாவினுடைய வாஞ்சை என்னது, அந்த எலியாவை அவன் பின்பற்றுவதன் நிமித்தம் அவனை போல தானும் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் நோக்கத்தையும் தேவன் அவனுக்குள்ளாக உருவாக்கினார். அல்லேலூயா. தேவ சாயல் என்பது, குமாரனுடைய சாயல் என்பது, இந்த நோக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள வரணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் செய்கிற காரியம், அவன் என்ன சொல்றான், நான் உன்னை விடுவதில்லை. அடுத்தது 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவன் என்ன பண்ணுறான், எரிகோ வரைக்கும் ஆண்டவர் என்ன போஸ்ட் சொல்கிறாருன்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அவனை விடுவதில்லை. தேவனோடு கூட இருக்கிற உறவு. ஆமென். தேவனோடு கூட இருக்கிற உறவு. பாருங்க, அடுத்தது 6வது வசனத்தில் அடுத்து எங்கே போகிறான், யோர்தானுக்கு போய் நிற்கிறான். அவன் சொல்லுகிறான், அதே காரியத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான், கர்த்தர் என்னை என்ன பண்ண சொல்கிறாரு, யோர்தான் வரைக்கும் போ சொல்கிறார். அல்லேலூயா. ஜெபிச்சுனே இருக்கிறேங்க, ஜெபிக்கிறேங்க, இன்னும் ஜெபி, இன்னும் ஜெபி, இன்னும் ஜெபி, இன்னும் ஜெபி, இன்னும் ஜெபி. இடிக்க இடிக்க எப்படிப்பட்ட கல்லாக இருந்தாலும் என்ன பண்ணும், அசையும். ஆமென். ஹல்லேலூயா. அவனிடத்தில் தேவ திட்டம் இருந்ததுனால தான் தேவன் அவனை தேடி என்ன பண்ணாரு, எலியாவை எலிசாவின் இடத்துல தேவனுடைய திட்டம் இருந்த நிமித்தம் தான் எலியா என்ன பண்ணா, எலிசா கிட்ட போனா. உன்னிடத்தில் திட்டம் இருக்கிறதுனால தாங்க தேவன் உன்னிடத்தில் வந்திருக்கிறார். திட்டம் என்னன்னு தெரிந்து கொள்வாயானால், ஓ ஹல்லேலூயா, தேவனுடைய சாயலுக்கான
பலனை உன் வாழ்க்கையில் உன்னால் அனுபவிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், எல்லாம் வந்து முடிந்தது. அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை என்ன பண்ணுறதில்லை, விடுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இருவரும் 8வது வசனத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இருவரும் வந்து நிற்கிறாங்க. எங்கே வந்து நிற்கிறாங்க? யோர்தானுக்கு வந்து நிற்கிறாங்க. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 8வது வசனத்தை வாசிங்க சுருக்கமாக, நான் முடிக்கிறேன். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிறந்தது, அவர்கள் இருவரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள். ஆமென். உங்கள் கூட இருக்கிற இன்னொரு நபர் யாருங்க? கணவன் மனைவி, ரைட். அதோடு கூட இன்னொரு நபர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். உங்களோடு கூட இருக்கிறாரா? அவன் தன் சால்வையை முறுக்கி யோர்தானை அடித்தான். 7வது வசனத்தில் பார்ப்பீங்களானால் அவனை சுற்றி எல்லா தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஆனால் எலியாவோட யார் இருந்தா? எலிசா. ஆமென், ஹல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் சொன்ன ஒரு காரியம். ஏன் இவ்வளோ கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்குள்ள? கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா அது சாதாரணமாக தேவன் கையில் கொடுத்துட மாட்டாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. where there is a pain there is a gain. வலி இருந்தால் தான் கிடைத்த பொருளுக்கு என்ன ஒன்று இருக்கும்? வேல்யூ இருக்கும். ஆமென். உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கும் சும்மா உட்காந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இதுக்கு மேலே எனக்கு உதாரணம் சொல்ல தெரியாது. ஆமென். அடுத்தவங்க மேலே சவாரி செஞ்சு வாழ்க்கை ஓட்டுறதுக்கும் தான் சொந்த காலில் நின்று முன்னேறி வர்றதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஆமென். அவங்களுக்கு வலி தெரியும், அவங்களுக்கு சந்தோஷம் தெரியும். வீட்டில் சும்மா உட்காந்து தரையை தேய்ச்சிட்டு நானும் அப்படி சொல்கிறவங்களுக்கு அதோட வலியில் இருக்கிற சந்தோஷம் தெரியாது. ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனை இடம் அலைய விடுறான், எல்லாம் அலைந்து முன்பு பண்ணுங்க. அவனை சுற்றியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஏன்பா அவன் எஜமான எடுத்துக்கொள்ள போகிறானே, நீ என்ன பண்ண போகிற? என்னது என்ன பண்ண போகிற? ஆனால் அவனுக்கு தெரியும், தேவன் திட்டத்தை அவன் இடத்தில் வைத்திருக்க அறிந்ததுனால எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணு, சும்மா. அத்தனை பேர் இருந்தாங்க, ஆனால் கரையை கடந்தது 2 பேர் தான். ஹல்லேலூயா. கரையை கடந்தது 2 பேர். உன்னோட கூட ஒரே ஒரு நபர் யார் இருக்கணும் தெரியுமா? என் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். உன் வாழ்க்கையில் இருப்பாரானால் எல்லா தடைகளையும் அவர் உடைக்கிறவராக இருப்பார். ஆமென். எல்லாம் சுற்றி இருந்தவங்க எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. வருகிறது 10வது வசனத்தில் மிக அழகாக சொல்லி இருக்கும், அவ்வளவு நேரம் வாயை பேசாத இருந்த எலிசாவை பார்த்து அப்போ தான் கேட்குறான், உனக்கு நான் என்ன? 10வது வசனம் தானே, நான் பைபிளில் திரிக்கல. 9 வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, ஆமென், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அந்த கேள்வி தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆமென். காதுள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென், ஹல்லேலூயா. அவன் அந்த தேவனுடைய மனுஷன் எலியாவை என்ன பண்ணான்? நெருக்கினே இருந்தான், பேசிகிட்டே இருந்தான். அவன் பேச 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 அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் உம்மை என்ன பண்ணுறதில்லை, விடுவதில்லை. விசுவாசம் என்பது காணாத ஒன்றை பெற்றுக்கொள்றதாங்க விசுவாசம். ஆமென். எனக்கு எல்லாம் கொடுத்தாருன்னா நான் ஆண்டவரை தேடி வருவேன். ஆண்டவர் கேட்பார், நான் எதுக்கு உனக்கு கொடுக்குறேன், நீ எதுக்கு ஏன் தேடி வரணும்? இன்றைக்கி அநேகர் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் எதுவுமே பண்ணுறதில்லை, நான் கோயிலுக்கு வர்றதில்லை. நீ கோயிலுக்கு வந்தால் உனக்கு நன்மை, நீ வரலைன்னா அவருக்கு அடுத்த ஆளை பார்த்துட்டு போவார்.
ஹalleluya, ஹalleluya. மூத்த ஊழியர்கள் ஊழியத்திற்கு போகிறவங்க கிட்ட சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கவங்க கிட்ட சொல்லுவாங்க, மிக அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. ஊழியர்கள் அழிந்தாலும் ஊழியம் எப்பொழுதும் என்னப்பா பண்ணாது? அழியாது. என்னது? ஊழியன் அழிந்து போனாலும் ஊழியங்கள் அழியாது. ஆமென், ஹalleluya, ஹalleluya. எலியா இல்லைன்னா அந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் எலிசாவை கொண்டு வந்து நிற்க வைப்பார். ஆமென், ஹalleluya. அத்தனை பேர் இருந்தான், ஒருத்தனும் கூட போல. ஆனால் இவன் அவனோடு கூட இருந்த உறவு அவனை அக்கறைக்கு கொண்டு போக வைத்தது. ஹalleluya. பாருங்க, இடித்து 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 கடைசியாக அவன் எடுத்துக்கொள்ள போகும்போது கேட்குறான், என்ன கேட்குறான்? நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். ஆமென், ஹalleluya. இன்றைக்கி அந்த பொறுமை தாங்க இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் இல்லை. இந்த பொறுமை தான் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. எனக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆகணும், நாளைக்கு காலையில் எனக்கு குழந்தை பிறந்துடணும். எப்படி? இன்றைக்கி கல்யாணம் ஆகணும், நாளைக்கு காலையிலே. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் விசுவாச வாழ்க்கையில் துவண்டு போய் வேஸ்ட் ஆகி அப்படியே திரிஞ்சினே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அதற்கு காலங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் முடிஞ்சது. அவன் கேட்குற அடுத்த காரியம் என்னது? உம்மிடத்தில் உள்ள, ஆமென், என்ன கேட்குறான்? ஆவியின் வரும். அதற்கு எலியா சொல்கிற காரியம் பாருங்க. உடனே என்ன சொல்கிறான்? ரைட், இவ்வளோ தானே கேட்டேன். இல்லை, அரிதான காரியத்தை கேட்டார். ஆமென். அரிதான காரியம் என்ன? தமிழுடைய அர்த்தம் என்னங்க? அரிதானதுக்கு தமிழுடைய அர்த்தம் என்ன? கஷ்டமான காரியத்தை கேட்டேன். கரெக்டா? ரேர். அவர் கேட்பார் அடுத்த வாரம் மெசேஜில். நான் இப்பயே சொல்லிடுறேன், உஷாராக இருந்தீங்க. ரைட், அரிதான காரியத்தை ஆங்கிலத்தை அழகாக சொல்லுவார், ரேர். இவ்வளோ வருஷம் அந்த ஆளுக்கு இதை பண்ணி அதை பண்ணி வீட்டில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்து, அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து போகும்போது கேட்குறாரு பாரு கேள்வி. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு நபர் ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ என்னை வெளியில் போ. உன்னை ஆண்டவர் வெளியில் போ சொல்கிறார், இல்லை வெளியில் போ. என்னை பார்த்தா அந்த சபைக்கு வந்த. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு. என்னது? எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்காக வந்திருந்தான்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு என்ன பண்ணியிருக்கோம்? இறங்கியிருக்கும். நான் எல்லாத்தையும் என் ஜாதி ஜனம் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ துரத்துறீங்க. கர்த்தர் துரத்த சொன்னார், உன்னை துரத்துறேன். இதே கர்த்தர் சொல்லாமல் இருந்து தான் என்ன சொல்லியிருப்பான்? என் இயேசுவுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், நீ என்னடா என்னை வாழ வைக்கிற ஒரு தேவன் சொல்லிட்டு போயிருப்பான். ஆமென். வித்தியாசங்கள் உண்டு. ஆமென், வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தரோடு கூட உறவு. இவன் எலியாவோடு இருந்த உறவு நிமித்தம் அவனோடு கூட கேட்கிற காரியம் பாருங்க. நீ கேட்கறது என்னது? அரிதான காரியம். ஆனால் ஆண்டவர் எதற்காக எலிசாவை வந்து அபிஷேகம் பண்ண சொன்னது? உன் ஸ்தானத்தில் அந்த அரிதான காரியத்திற்காக தான் ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். ஆனால் இவனுடைய நோக்கம் என்னது? அரிதான காரியத்தை நீ என்னை பார்க்கும் போது, ஒருவேளை நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ பார்ப்பாயானால், கண்டாயானால் அது உனக்கு கிடைக்கும். எப்படி கிடைச்சா கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் அநேகருடைய விசுவாசம் அப்படி தான். கிடைச்சா பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்தது வேறு எங்கன்னா குறி சொல்கிறாங்களா பார்ப்போம். ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ரொம்ப போச்சுன்னா சவுலை மாதிரி அஞ்சனக்காரன் வீட்டில் போயிட்டு தட்டி எழுப்புகிற காலத்துக்குள்ளாக அநேகர் போக போகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே கேட்டேன் அங்கே கேட்டேன், ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ரைட், கடைசியாக எங்கப்பா ஆரம்பித்த இடம் எங்கப்பா? சவுல் என்ன பண்ணா? அஞ்சனை பார்க்குறவங்க எல்லாத்தையும் ஊரை விட்டு துரத்துனான். கடைசியில் சவுல் எங்கே போய் நின்னா? அதே அஞ்சனம் பார்க்குறவங்கிட்ட போயிட்டு நிற்கிறான். ஆமென். அந்த பிசாசு கடைசியில் என்ன பண்ணிச்சு? அவனை போட்டே தள்ளுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உறவு யாரோடு கூட இருக்கிறது? நீ உறவில் பலம் உள்ளவளாய் இருப்பாயானால் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், நகோமியினுடைய வாழ்க்கையில் நகோமி மோவாபி தேசத்திலிருந்து அவள் பெத்லேமுக்கு வரும்போது அவளுக்கு பிரியமான 2 நபர்கள், ஒன்று ரூத்து, இன்னொன்று சத்தமா என்ன கோபால்? போர்பாலா? கோபால் இந்த மாதிரி இருந்தது காலில், போர்பால். ஆமென், ஹல்லேலூயா. 2 பேரும் அவளுக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தார்கள். 2 பேரும் அவளுக்கு முத்தமிடுவர்களாக இருந்தார்கள். அதில் ஒருவள் மாத்திரம், ரூத்து மாத்திரம் அவளை என்ன பண்ணாலும் பற்றி கொண்டா. ரூத்துக்கும் பெத்லேகேமுக்கும் சம்மந்தமே இல்லை. மோவாபுக்கும் பெத்லேகேமுக்கும் எப்போதும் சம்பந்தமே இல்லை. அவர்கள் வழிபாடு வேற, இவனுடைய வழிபாடு வேற. அவர்களுக்கு இவர்களுக்கு என்ன பண்ணாது? ஒத்து போகாது. ரூத்து புஸ்தகத்தை எடுத்தவங்க 1ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை சுருக்கமாக வாசிங்க டக்குன்னு. என்ன வராது? ஒத்து வராது. வாசிமா. மன உறுதியாய் இருந்தால் என்பதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. ஹல்லேலூயா. மன உறுதி. என்ன உறுதி? உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம். ஹல்லேலூயா. உன் வழிபாடு என் வழிபாடு. அவள் மன உறுதியாக இருந்தது நிமித்தம் அவளை ஆண்டவர் எங்கே உயர்த்தி வச்சார்? அவள் என்னவா உள்ளே போனா? அங்கே உள்ள சீட்ஸை பொறுக்கிறதுக்காக, கிரெயின்ஸை பொறுக்கிறதுக்காக உள்ளே போனான். ஆமென். பொறுக்கினவளை எங்கே கொண்டு வந்த ஆண்டவர் நிற்க வச்சார்? போவாசனுடைய வாசலில் அவன் காலடியில் கொண்டு வந்து நிற்க வச்சார். அங்கேருந்து எங்கே கொண்டு வந்து நிற்க வச்சார்? போவாசன் அருகாமையில் நிற்க வச்சார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவள் எதெல்லாம் அவள் காலுக்கு மேலாக இருந்ததோ அது எல்லாம் அவள் காலை கீழாக தேவன் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உறவு. ஆமென். உறவு. அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு, ஆமென், தேவனோடு கூட உறவு. மோபாபியத்துக்கும் பெத்லகேமுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் தேவனுடைய காரியத்தில் அவள் உறவு சரியாய் வைத்தது நிமித்தம் எங்கே வந்து உட்கார்றா? பெத்லகேமுக்குள்ள. அவள் பெத்லகேம் உள்ளே வரும்போது என்னவா இருக்கிறா? ஓரமாக நின்று வேஸ்ட்டாக கிடக்கிறத பொறுக்கி கொண்டு போவதற்காக வாழ்க்கையில் உள்ளே வந்தவள் இன்றைக்கு அதே இடத்துல அவள் எஜமானியாய் தேவன் அவளை அமர வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தேடி வருகிற மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நிறைய வித்தியாசங்கள் உண்டு. என்னதான் தூக்கி எல்லாத்தையும் போட்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும். ஆனால் ஒரு மேலேருந்து மொத்தமாக ஒரு பக்கெட்டில் ஊற்றுனா ஃபுல்லாகவும் நனைஞ்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் ரூத்தின் வாழ்க்கை எங்கே இருக்குது? மோபாவின் ஸ்திரீ. ஆனால் அவள் எங்கே வந்து ராஜாத்தியாய் மேலே வந்து அமருகிறா? பெத்லகேமில். எப்படி உண்டாகினது? உறவு. தேவனோடு கூட உறவு. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இதை தாங்க பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி உன்னை போல என் பிள்ளை மாறணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனுடைய சாயல் உங்களுக்கு தந்திருக்கிறார். குமாரனுடைய சாயல் உன் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். ஓ, நீ அவரை பின்பற்றி வருவேன் என்று 10 பேர் சுகமானார்கள். அதில் ஒரே ஒரு மட்டும் ஆண்டவர் இடத்துல வந்து நிற்கிறான். நன்றி சொல்ல ஆண்டவர் கேட்குறார், மீதி 9 பேர் எங்கே? அவர் மன வருத்தத்தோடு கூட கேட்கிறார். ஆமென். எலியா சால்வையை போர்த்தினான், எலிசா அவனை பின்தொடர்ந்தான். பாருங்க, பருவதத்தில் எடுத்துக்கொள்ளும் போது அவன் மார்பில் அடித்துக்கொண்டு என் தகப்பனே என்று அவன் அழும்போது அவன் கையில் இருந்த சால்வையை கிழித்து எறிகிறான். அந்த சால்வையை கொண்டு அவன் முறுக்கி மீண்டுமாய் யோர்தானிலிருந்து அவன் திரும்பி வர வேண்டும். யோர்தான் முழுவதுமாய் நின்றது. போகும்போது 2, வரும்போது 2, ஒருவராய் யோர்தானை அடித்தவன் வெளியில் வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுற்றி உள்ளவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 15வது வசனத்தை வாசிப்போமானால் மிக அழகாய் போட்டிருக்கும். வாசிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. எரிகோவில் பார்த்து கொண்டிருக்கிற, அதுக்கு முன்பதாக 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று கேட்டு அவன் தண்ணீரை அடித்தான். தண்ணீர் என்னவாக மாறினது? அடித்தவுடன் அது 2 பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைக்கு பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உனக்குள்ளாக ஊற்றப்பட்ட அபிஷேகமானது சாதாரணமானதல்ல. ஆமென். சாதாரணமானதல்ல. போகும்போது அவன் தனியாக 2 பேராய் அவன் கடந்து போகிறார்கள். வரும்போது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வந்து நிற்கிறான். நல்லா கேட்கிறான், எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சாதாரணமானவன் அல்ல, நீ தனியான மனிதன் அல்ல. உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாழ்வாரானால் உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் நீ நடந்து வருகிறதை மற்றவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்தனை தீர்க்கதரிசி இருந்தாங்க. ஆனால் எலியாவோட போனது எலிசா மாத்திரம்தான். அத்தனை பேர் அவன் எப்படி திரும்பி வரப்போறான்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். அவனோடு கூட மிக அழகாய் 15ஆம் வசனம் சொல்லும். வாசிக்கிற, எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகள் எலியாவின் ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல். ஆமென். இந்த கால வேளையில் உனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிற ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்கிறாரா? அவனை பார்த்து அவனுக்கு முன்பதாக வந்து என்ன பண்ணாங்க? தரை மட்டும் வணங்கினார்கள். ஹல்லேலூயா. நாம் அப்படியே எழும்பி நிற்போம். நேரம் இல்லை. இன்னொரு நாள் இதை குறித்து அடுத்த பாகத்தை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். தேவன் உன் மேல் போட்ட சால்வை, அந்த ரட்சிப்பின் சால்வை, அந்த ரட்சிப்பின் சால்வைக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் என்னும் வரங்களை உன் வாழ்க்கையில் தந்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நீ கேட்ட காரியம் அரிதானது. என்னை நீ காணுவாயானால் அதை நீ கண்டடவா. நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பா. தேவனோடு உறவு உள்ளவர்கள் அரிதான காரியம் எளிதுள்ளதாக இருக்கும். தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் எளிதான காரியமும் அரிதானதாக இருக்கும். இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் சிந்தைகளை வைத்துக்கொள்ளுங்க.
தேவனோடு உறவு பலமுள்ளதாக இருக்குமானால் அரிதான காரியம் எளிதானதாக இருக்கும். தேவனோடு கூட உன் உறவு இல்லாமல், அந்த சால்வையின் மதிப்பு தெரியாமல் அதை உன் மேலே பேருக்கு நீ போற்றி வைப்பாயானால் எளிதான காரியமோ மிக அரிதானதாக இருக்கும். இந்த கால வேளையில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் இந்த எல்லைகளில் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சிந்தை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன். இப்படி இன்னொரு நாள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குமான்னு நான் தெரியலை. இன்றைக்கி நீங்கள் இந்த செய்தி எப்படி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அநேகரோடு பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். மாற்றம் தெரியுது. நீ பெற்றிருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல. ஆண்டவர் எல்லாரையும் தேடி போக மாட்டாருங்க. எல்லாரையும் தேடி தன்னுடைய சாயலாய் தேவன் கொண்டு வர மாட்டார். உன்னை தேடி என் தேவன் வந்திருக்கிறார் என்றார். ஒரு நோக்கம் உண்டு. நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவர், ஒருவேளை நான் தவறி இருப்பேன், என்னை இந்த கால வேளையில் பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் தம்முடைய சாயலா குமாரனின் சாயல தேவனின் வாழ்க்கையில் வைத்திருக்கு. குமாரனின் சாயல், ஓ என் ஸ்தானத்தில் அவனை அபிஷேகம் பண்ணு. என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அநேகரை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு இந்த கிருபையான இந்த நாள் அவர்கள் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறார். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவர் என்னை ஒரு விஷயம் அப்பா, என்னை ஒரு விஷயம் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எலிசாவை பார்த்து சொன்ன காரியம் தான் நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ கேட்கிறது அரிதான காரியம். தேவனுடைய உறவில் இருக்கும்போது அரிதான காரியம் எளிதாக இருக்குங்க. நீ தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை நீ வைப்பாயானால் அரிதான காரியம் உன் கண்களுக்கு முன்பதாக தேவன் அதை எளிதாய் மாற்றி தருவார். ஆனால் தேவனோடு கூட உறவு இல்லைன்னா எளிதான காரியம் கூட அரிதானதாய் மாறும். தேவன் சொன்ன வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. அது கையில் வைத்துக்கொண்டு இன்னும் அநேக நாட்களாய் தேடிக்கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா, ஓ ஹalleluya ஹalleluya ரிபல சந்தரவர எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக. ஓ glory Lord, பாவம் சுமந்தாரே. ஒரு தாவலுக்கு முன்பதாயிருக்கிற யோதா, ஓ அதை நீ பிளக்க இன்றைக்கு என் தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். தேற்றுவா ஒரு தாய், ஐயோ இந்த யோதானை நான் எப்படி கடக்க போகிறேன்? அன்று எலிசா கூப்பிட்டது போல என் தகப்பனே கரம் பிடித்து நடத்துவா. ஓ உனக்கு தேவன் தந்த அந்த ரட்சிப்பின் சால்வைக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வரங்கள் இருக்கிறது. நன்றி ஆண்டவர், இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் புதுப்பிப்பதற்காக நன்றி அப்பா. தேற்று வருகோ தேற்றுவா. ஹalleluya ஹalleluya glory Lord. ஓ அந்த யோர்தானை சுற்றி எல்லோரும் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுபோல இந்த உலகம் உன்னை சுற்றி பார்த்து கொண்டிருக்கலாம். இதோ உனக்கு முன்பதாக இருக்க யோர்தானை
பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த காலவேளை உனக்குள்ளாக இறங்குகிறது. எல்லா பொல்லாத சூனியத்தின் ஆவிகள், எல்லா மாந்திரிக சக்திகளை, எல்லா ஏவலின் ஆவிகளை நான் சுட்டரிக்கிறேன். ஒவ்வொரு விட்டு அகண்டு போவதாகப்பா. சகரியா தலரே புதிய அபிஷேகம் இந்த கால வேளையில ஒவ்வொரு மேல ஊற்றப்படுகிறது. ஓ, நீ கர்த்தரோடு கடைப்பாயானா அரிதான காரியம் எளிதாய் மாறும். ஷியாத்தரே ஆலேரி பகதலையாந்தரபா சந்தரரதரபா ரிகலதரு ஒவ்வொரு பழுதற்ற உறுப்புகள் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு புதிதாக்குகிறார். எல்லா தடைப்பட்ட வாசல்களை இன்றைக்கு தேவன் திறக்கிறார். எலியாவின் தேவன் என்று அவன் சொன்னது போல இன்றைக்கு உன் கண்களுக்கு முன்பதாக இருக்கும் இந்த யோர்தானை நீ கடப்பா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. கொடா கொடி மகிமப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஏசு ராஜா மகா இறக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா, எங்கள் மேல் நீர் போட்டிருந்த சால்வையை ஒரு நாளும் அதை நாங்கள் அசுத்தமாக்காதபடி பரிசுத்தத்தினால காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, குமாரனின் சாயலை நீர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. எவ்வளோ அரிதான காரியத்தை என் வாழ்க்கையில் நீர் உம்முடைய சாயலை எளிதாக என் வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிறீங்களப்பா. நன்றி அப்பா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எதிராயிருக்கும் யோர்தான் எப்படி அவர்கள் சுற்றி நின்று பார்த்தார்களோ அதுபோல உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அநேகர் சுற்றி ஆண்டவரே இவர்களை பார்க்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். என்னால் ஆவியில் உணர முடிகிறதப்பா. ஆண்டவரே, என் தேவன் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறதை ஆண்டவரே இன்றைக்கு நீ உறுதிப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. தைரியத்தின் ஆவினால் ஒவ்வொரு ஆண்டவரே மத்திய வேளையில் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. பிள்ளைகள் முழுவதாக யோர்தானை அவர்கள் கடந்து வருகிறதை சுற்றி உள்ளவர்கள் கண்டப்பா ஆண்டவரை ஆச்சரியப்படத்தக்கதான் அநேகர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை பின்பற்ற உம்முடைய ஆலயத்திற்கு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அநேகர் கடந்து வர இன்றைக்கு ஒரு அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. நீ செய்ய போவதற்காக நன்றி. வந்திருக்க ஒவ்வொரு நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல வல்ல பிதாவே, ஆமென். ஒரு மனதாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிடுவாராக. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சதாகாலம் இருப்பதாக. ஆமென்.